வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வீடியோல என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தி வந்துட்டு ராஜேஸ்வரிய நேரா ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதோட நம்ம கார்த்தி வந்துட்டு ராஜேஸ்வரிய பார்த்து, "மேடம் உங்கள யாரு அப்படின்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத கேட்டுட்டு நம்ம ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "என்ன தெரியுமா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "உங்கள நான் பிசினஸ் மீட்டிங் அப்போ நான் பார்த்துருக்கேன்." இது கேட்டதோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "என்ன பிசினஸ் மீட்டிங்ல என்ன பார்த்துருக்கீங்களா? சரி, அப்போ ஒரு தடவ பார்த்தா என்ன நல்லா ஞாபகம் இருக்கு போல." அப்ப கார்த்தி சொல்றாரு, "ஆமா, ஒரு தடவ பார்த்ததோட எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. ஸோ ராஜேஸ்வரி சொல்றாங்க, "உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு தடவ பார்த்தா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ரொம்ப பெரிய ரெக்வெஸ்ட்ட கேட்கறதுக்காக தான் நான் உங்கள தனியா கூட்டிட்டு வந்தேன்." இது கேட்டதோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "அப்படி என்ன ரெக்வெஸ்ட் என்கிட்ட சொல்ல போறீங்க?" கார்த்தி சொல்றாரு, "மேடம், நான் யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்." இது கேட்டதோட நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, "ஓ! அப்ப ஞாபகம் இருக்கா? அப்புறம் எதுக்காக சாமுண்டீஸ்வரி வீட்ல ஒரு வேலைக்கார மாரி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், எல்லாமே ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் வந்துட்டு இங்க ஒரு வேலைக்கார மாரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்ன வந்துட்டு மன்னிச்சுடுங்க." ஸோ இது கேட்டதோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "எதுக்காக இந்த மாரி பண்றீங்க? அ சாமுண்டீஸ்வரிய ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அவளுக்கு வந்துட்டு பொய் சொல்றது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இவ்ளோ பெரிய கோடீஸ்வரன் நீங்க. நீங்க எதுக்காக இந்த வீட்ல வந்துட்டு ஒரு வேலைக்கார மாரி இருக்கணும்? ஸோ உங்களோட இன்டென்ஷன் என்ன? சாமுண்டீஸ்வரிய ஏமாத்துறதா? இல்ல சாமுண்டீஸ்வரி ஏதாவது ஆபத்துல இருக்கா? அவள காப்பாத்துறதுக்காகவா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எதுக்காக இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வேற யாரும் இல்ல. அவங்க என்னோட அத்தை." இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்ன சொல்றீங்க? உங்களோட அத்தையா?" அப்ப கார்த்தி சொல்றாரு, "ஆமா. அந்த சாமுண்டீஸ்வரி மேடம் என்னோட அத்தை. என் குடும்பத்த ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் இப்ப வந்துட்டு இந்த வீட்ல வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன்." ஸோ இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜேஸ்வரி. எப்படி வந்துட்டு அத்தை முறையில வரும்? ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க மேடம், சாமுண்டீஸ்வரி மேடம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு என்னோட அத்தை. சாமுண்டீஸ்வரி மேடத்தோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோட மாமா. அம் சொல்லப்போனா ராஜசேதுபதி இருக்காருல்ல, அவரு என்னோட தாத்தா. அவரோட பையன் தான் ராஜராஜா. அவர தான் வந்து சாமுண்டீஸ்வரி மேடம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு சூழ்நிலையால அவங்க வந்துட்டு பிரியிற மாரி ஆகிருச்சு." ஸோ இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. "ஸோ இவ்ளோ உண்மை இருக்கும் பொழுது, நீ எதுக்கு இந்த வீட்ல வேலைக்காரனா வந்து இருக்கணும்? நீ தான் சாமுண்டீஸ்வரியோட மருமகன் அப்படின்னு சொல்லலாமே! எதுக்காக நீ வந்து பொய் சொல்லிட்டு இப்படி இருக்க? இது சாமுண்டீஸ்வரிய ஏமாத்துற மாரி இல்ல. ஒருவேள அவ உன்ன தப்பா நெனச்சுக்கிட்டா என்ன பண்றது?" ஸோ இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, அத்தை என்னைக்கும் என்ன தப்பா நெனைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த குடும்பத்த ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அதோட அத்தை வந்து இப்போதைக்கு என் குடும்பத்து மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இப்போதைக்கு என்னால ரொம்ப கோவப்பட முடியாது. அவங்க ஒரு நியாயத்தோட தான் கோவத்துல இருக்காங்க. இந்த குடும்பத்த ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் அத்தை வந்துட்டு இப்போதைக்கு தாத்தா மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க. தாத்தா ஒரு தப்பான தீர்ப்பு சொன்னதுனால, இப்போதைக்கு அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஸோ அவங்களோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நான் கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க வழியில போயிட்டு தான் எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி நான் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்." இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜேஸ்வரி. "எவ்ளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல உள்ள நீ, ஏன் இப்படி திடீர்னு வந்துட்டு இந்த மாரி வீட்ல வேலைக்காரனா வந்து வேலை பார்க்குற?" கார்த்தி சொல்றாரு, "மேடம், பணத்த விட உறவுகள் தான் ரொம்ப முக்கியம். நீங்களே சொல்லுங்க. ஃபேமிலிய விட பணம் ரொம்ப முக்கியமா?" அப்ப அவங்க சொல்றாங்க, "கார்த்திக் தம்பி, நீங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க.
கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. முக்கியமா இந்த காலத்துல எல்லாருமே பணம், பணம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த ஃபேமிலி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னதோட, கார்த்தி சொல்றாரு, "சரிங்க மேடம். ஆனா இந்த விஷயத்த பத்தி அதாவது நான் தான் இந்த சாமுண்டீஸ்வரி மேடத்தோட மருமகன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தயவு செஞ்சு சொல்லிறாதீங்க." ஸோ இது கேட்டதோட அவர் சொல்றாரு, ராஜேஸ்வரி சொல்றாங்க, "அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்காக கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி சொல்றாங்க, "சரிப்பா, நான் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போவ. அப்பதான் கார்த்திக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னொரு பக்கம் டான்ஸ் ஆரம்பிக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம ரேவதி தான் வந்து ரேவதியோட தங்கச்சி ரோகிணி தான் வந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க பாட்டு பாடுறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில அவங்க பாட்டு பாடி முடிச்சத பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமா வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு யார் ஆடுறாங்கன்னா, மயில் வாகனமும், நம்ம ரேவதியும் தான் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அந்த இடத்துக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்தத பார்த்துட்டு அங்க எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா, சாமுண்டீஸ்வரியோட கோவத்த பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்துட்டு இந்த மாரியெல்லாம் கூத்து கும்மாளம் அடிக்கிறதெல்லாம் சுத்தமா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பிடிக்காது. சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, "ஒண்ணும் இல்ல அத்த, சும்மா தான்." உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுங்க." இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. சாமுண்டீஸ்வரி எல்லாரையுமே பார்த்துட்டு, "என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் டான்ஸ் ஆடுங்கன்னு" சொல்லிட்டு, சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. சாமுண்டீஸ்வரி டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஆஹா! சூப்பரா அத்தை ஆடுறாங்களே!" அப்படின்னு. அது கூட சேர்ந்து மருமகன், மகன் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா அவங்க அம்மாவ பார்த்து, "அம்மா, நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்." இத கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, "அம்மா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரேவதி. அப்புறமா ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ராஜேஸ்வரிய பார்த்ததோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. எங்க இவங்க உண்மை சொல்லிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு தான் கார்த்தி ஷாக் ஆகுறாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு ராஜேஸ்வரி எதுவுமே சொல்லல. ராஜேஸ்வரி அமைதியாவே இருக்காங்க. அப்ப ராஜேஸ்வரி நேரா சாமுண்டீஸ்வரிய கூப்ட்டு, "வா சாமுண்டீஸ்வரி" அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்ப எதுவும் சொல்லப் போறாங்களோ அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, "சொல்லு ராஜேஸ்வரி." ராஜேஸ்வரி சொல்றாங்க, "உன் டிரைவர் ராஜா இருக்கான்ல, அந்த மாரி யாருமே கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல பையன்." இத கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப சாமுண்டீஸ்வரி ராஜேஸ்வரிய பார்த்து, "எனக்கு அப்பவே தெரியும். இந்த டிரைவர் ராஜா ரொம்ப நல்லவன் அப்படின்னு. அதனால தான் அவன மாரி ஒரு ஆள இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு ஒரு டிரைவரா கொண்டுட்டு வந்தேன்." இன்னொரு விஷயம் சொல்லவா ராஜேஸ்வரி? அப்ப ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "சொல்லு சாமுண்டீஸ்வரி." சாமுண்டீஸ்வரி நேரா ராஜேஸ்வரி கிட்ட, "நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இந்த உண்மைய சொல்லப் போறேன். இங்க வா." அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிய நேரா ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நேரா ரூம்குள்ள போறாங்க. அங்க போனதோட ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "என்ன சாமுண்டீஸ்வரி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன. என்ன அப்படி முக்கியமான விஷயம்?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "உனக்கு அந்த டிரைவர பிடிச்சிருக்கா?" ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "எப்படி அந்த டிரைவர பிடிக்காம இருக்கும்? அந்த மாரி ஒரு பையன இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்ல பையனா இருக்கான்." அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அந்த பையன தான் என் பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்." இத கேட்டதோட ராஜேஸ்வரிக்கு செம ஷாக் ஆகுது. "என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஆமா ராஜேஸ்வரி, உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லப் போறேன்." அப்ப ராஜேஸ்வரி கேட்குறாங்க, "என்ன உண்மைடி சொல்லப் போற?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இப்ப நான் ரேவதிக்கு பார்த்துருக்கேன்னா, மகேஷ், மாயா அப்படின்னு 2 பேரு. அவங்க 2 பேருமே தவறான தொடர்புல உள்ளவங்க. அவங்கள பத்தின உண்மைகள சீக்கிரம் எனக்கு வந்துட்டு மல்லிகா சொல்லிட்டா." "மல்லிகா உனக்கு தெரியும்ல? நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மல்லிகா, டாக்டர்." ராஜேஸ்வரி சொல்றாங்க, "ஆமாண்டி, அவள எப்படி மறக்க முடியும்?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அவ தான். அவனால தான் இன்னைக்கு அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்புல உள்ளவங்க அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அவங்க மட்டும் உண்மைய சொல்லாம இருந்திருந்தா, இந்நேரம் நான் என்ன ஆகியிருப்பேனோ எனக்கு தெரியாது."
நான் மட்டும் அந்த ரேவதிக்கு அந்த மகேஷ் நல்லவன் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். காலர் வரைக்கும் பட்டன் போட்டு என்னை நல்லா ஏமாத்திட்டான். ரொம்ப நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை நல்லா ஏமாத்திட்டான். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜேஸ்வரி கேட்குறாங்க, சரி இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அந்த மாய மகேஷை கடைசி நேரத்தில் துரத்தி அடிச்சுட்டு நம்ம டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணுறது தான் என்னோட திட்டம். இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, ரொம்ப சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்க. அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே காவல் தெய்வம் மாதிரி அந்த டிரைவர் ராஜா பார்த்துப்பான் அப்படின்னு எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. ஸோ இது கேட்டதோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. இப்பதான் நீ வந்த, ஆனா நீயே அந்த டிரைவர் ராஜாவை பத்தி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்ட. ஸோ இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த பையன் இந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே ஒரு தடவை பேசினதோட புரிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் சரி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ராஜேஸ்வரி. இதை கேட்டதோட நம்ம ராஜேஸ்வரியும், சரி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ பொண்ணோட கல்யாணத்தை என்னால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நான் ஊருக்கு கிளம்புறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜேஸ்வரி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதோட சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இந்த விஷயத்தை பற்றி நம்ம டிரைவர் ராஜா கிட்ட சொல்லிடுவோமா இல்லை வேண்டாமா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது சாமுண்டீஸ்வரிக்கு. அப்போ தாங்க நேராக என்ன நடக்குதுன்னா, நேராக நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கிட்டே சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி நேராக போயிட்டு கார்த்திக்கிட்ட, டிரைவர் ராஜா இங்கே வாய் அப்படின்னு கூப்பிட, ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சந்திரா நேராக டக்குன்னு சாமுண்டீஸ்வரி கிட்ட அக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏய் சந்திரா, நான் டிரைவர் ராஜா கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ அப்படி என்ன பேச போகிற? அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் டிரைவர் ராஜா கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நீ தயவு செஞ்சு இதுக்கு இடையில வராத. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு சந்திரா கேட்குறாங்க, அக்கா நீ அப்படி என்ன பேச போற? எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு, நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்புக்கா. நீ ரொம்ப வருத்தப்பட போற. அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நான் எடுத்த முடிவு உனக்கு தெரியுமா? என்ன முடிவு தெரியும்? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா உனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த டிரைவர் ராஜாவை இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கணும் அப்படின்னு உனக்கு என்ன தானே? இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்கே பாரு, இந்த விஷயத்தை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும்க்கா. நீ செய்கிற நடவடிக்கையிலேயே நல்லா புரியுதே. தொண மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவன் கையில் பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுத்தப்பயே உன்னோட திட்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பு. நீ உன் பொண்ணை வந்துட்டு மகேஷுக்கே கல்யாணம் பண்ணி வை, அவன் தான் நல்லவனாச்சே. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? அவன் நல்லவனே கிடையாது. அவன் சரியான ஃப்ராடு. அவனும் அந்த சந்திராவும் அந்த மாயாவும் எப்படிப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியல. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா யாருக்கா அப்படி சொன்னது? அதான் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லையே, அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்சுதான் நான் இது எல்லாமே முடிவெடுத்திருக்கேன். நீ தேவையில்லாமல் கண்டவங்களையும் நம்பி உன் லைஃபுக்கு எடுத்துக்காத. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு இது பிடிக்கல. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த டிரைவர் ராஜாவை பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, நீ அமைதியாயிரு. என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நடக்க போகிற கல்யாணம் அந்த டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் தான். அந்த மாய மகேஷை இந்த இடத்துலேருந்து துரத்தி அடிக்க போகிறேன். ஸோ இது கேட்டதோட சந்திராவுக்கு ஷாக்கு. ஆகா, அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காளே, எப்படி அக்காவோட மனசை மாற்றுறது அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருக்குது நம்ம சந்திராவுக்கு. சந்திரா நேராக வெளியில் வந்துட்டு அந்த சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? இங்கே நடக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. அக்காவே தாலி எடுத்து அந்த டிரைவர் ராஜா கையில் கொடுத்து அந்த ரேவதிக்கு தாலி கட்ட சொல்லிடுவா போல. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்க்கா இப்படி பண்ணுற? ஏன் என்ன தாங்க பண்ணுறீங்க? சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா சாதாரணமாக வர முடியாது.
ஏதாவது ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணி தான் வரணும். என்ன மாரி பிரச்சனைய கிரியேட் பண்றது அப்படின்னு நானே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சிவனடி சொல்றாரு, "இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னதோட, சந்திராவும் "சரிங்க, சீக்கிரம் முடிவு பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா சந்திரா நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி மாயா மகேஷ் கிட்ட சொல்லிருவோமா? அதுக்கு கிட்ட சொன்னா கண்டிப்பா பயந்து ஓட நினைக்கிங்க. ஸோ அதுக்கு கிட்ட சொல்றது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ அதுக்கு கிட்ட நம்ம சொல்ல வேணாம். ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரே டவுட்டா இருக்கு நம்ம சந்திராவுக்கு. அப்ப சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த ரேவதிய போய் பார்க்குறாங்க. அப்ப ரேவதி நேரா சந்திரா கிட்ட, "சொல்லுங்க சித்தி." அப்ப சந்திரா சொல்றாங்க, "ரேவதி, இது மாரி தொண மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் ராஜா பையன் கையில பட்டு வேட்டி பட்டு சட்டை வாங்குனானே பாத்தியா?" அப்ப ரேவதி கேட்குறாங்க, "ஏன் மகேஷ் எங்க போனாரு?" அதுக்கு சந்திரா சொல்றாங்க, "அதான் எனக்கும் தெரியல எங்க போனான் அப்படின்னு." "இங்க பாரு, நீ நினைக்கிற மாரி கண்டிப்பா அந்த டிரைவர் ராஜா நல்லவன் கிடையாது. ஏதோ ஒரு வகையில உன்ன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இத பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ தயவு செஞ்சு நீ சொல்றத கேளு." ஸோ இத கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, "உங்களுக்கு அப்பையிலேருந்து என்னன்னு தெரியல. அந்த டிரைவர் ராஜாவ சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதனால தான் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அம்மா வந்துட்டு டிரைவர் ராஜா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா டிரைவர் ராஜா தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க தேவையில்லாம இனிமே டிரைவர் ராஜாவ பத்தி தப்பு சொல்லாதீங்க." இத கேட்டதோட சந்திரா செம்ம இரிட்டேட் ஆகி அந்த இடத்துலேருந்து போறாங்க. போனதோட அந்த அப்புறமா அந்த டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த அரப்பு செடிய வந்து நம்ம மயில் வாகனம் மகேஷோட சட்டையில போட்டுர்றாங்க. இதனால மகேஷுக்கு கொஞ்சம் நேரம் சென்று உடம்பெல்லாம் பயங்கரமா அரிக்க ஆரம்பிச்சிருது. அவர் உடம்பெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. இத பார்த்துட்டு அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆயி பார்க்குறாங்க. மகேஷுக்கே என்னாச்சு என்னாச்சுன்னு. அப்ப மயில் வாகனம் மகேஷ பார்த்துட்டு சிரிக்கிறாரு பயங்கரமா. கார்த்தி வந்துட்டு பார்த்துட்டு, "இங்க என்ன நடக்குது?" அப்படின்னு கேட்குறாரு. அப்ப மயில் வாகனம் கார்த்திகிட்ட, "எப்பா கார்த்தி, இது எங்களோட பிளான் தான். என்ன எப்படியாவது இந்த இடத்துல துரத்தி அடிச்சா தானே உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் நாங்க நினைச்சது நடக்கணும்லப்பா." இத கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. "ஏங்க இப்படி பண்றீங்க? அதான் மல்லிகா டாக்டர வர சொல்லியிருக்கேன்ல. அவங்க வந்துட்டு உண்மைய சொல்லிட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும்." அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, "இங்க பாருப்பா, இந்த 2த்தையும் விடவே கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தா, சாமுண்டீஸ்வரி மேடத்தையே அதுங்க வந்துட்டு ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விடவே கூடாது. கண்டிப்பா விடவே கூடாது." அப்படின்ட்டு மயில் வாகனம் சொல்றாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.